கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இப்ப எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்வு எப்படி இருக்கணும்? அவருடைய சபையாகிய சரீரம் விடுதலையோடு இருக்க வேண்டும். கட்டுகள் உடைக்கப்பட்டு அவருடைய வல்லமையையும் அவருடைய வாழ்வையும் வெளிப்படுத்துகிற விதமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல, அறிந்து கொள்ளவில்லை. உலகத்தோடு ஒத்த ஓட்டத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். உலகத்துல பாவம் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், உலகத்துல பாவம் இருக்கலாம், நாம பாவத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல சாபம் இருக்கலாம், நாம சாபத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.